ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். பிறர் நம்மை கடிந்து கொள்ளும் போது அவருடைய புத்திமதிகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடிந்து கொள்கிறவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அவர்கள் நம்மீதுள்ள அன்பினாலும் அக்கறையினாலும் பாசத்தினாலும் நம்மை கடிந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய கடிந்து கொள்ளுதல் நம்முடைய அழிவுக்கு ஏதுவானது அல்ல, அது நம்முடைய ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல். இதனால் நாம் ஜீவ பாதையில் நடப்போம். அவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. நன்றாக கீழ்ப்படுகிறவர்கள் நன்றாக ஆளுகை செய்வார்கள். புத்திமதிகளுக்கு நன்றாக செவி கொடுக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு நன்றாக உபதேசம் பண்ணுவார்கள். தாங்கள் பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பார்கள். நமக்கு ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல் சொல்லப்படும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞானிகளிடத்தில் மாத்திரமே இப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது தங்கியிருக்கும். நம்முடைய காது ஞானியின் காதாக இருக்க வேண்டும். ஞான உபதேசங்களை கேட்கிற காதாக இருக்க வேண்டும். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிற காதாக இருக்க வேண்டும்.